மேலும் ஒரு அண்மை செய்தி. சென்னை சித்தலப்பாக்கம் பகுதியில் மனைவியை ஆள் வைத்து கடத்திய கணவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். சென்னையை அடுத்த சித்தாலப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் லட்சுமி பிரியா. இவர் நேற்று முன்தினம் இவரை அடையாளம் தெரியாத சிலர் காரில் கடத்தி செல்ல முயன்றிருக்கிறார்கள். 5 பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக தகவல்கள் தெரிய வந்தது. அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக பொதுமக்கள் உடனடியாக பள்ளிக்கரணை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார்கள். தெரிவித்தவுடன் நேரடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த காரில் கடத்தி சென்ற பெண் மற்றும் அவரது மகன், 2 மகன்கள் ஆகியோரை தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டார்கள். அதன் பிறகு பள்ளிக்கரணை பகுதியில் வைத்தே அவங்க 3 பேரையும் போலீசார் மீட்டனர். விசாரணையில் லட்சுமி பிரியாவை அவரது கணவர் மற்றும் அவரது நண்பர்கள் சேர்ந்து காரில் கடத்தியிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவருடைய கணவருடைய பெயர் சிவகுமார், பாஜகவில் நிர்வாகியாக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் தனது நண்பர்களுடன் 5 பேருடன் சேர்ந்து மனைவியை கடத்தி சென்று மிரட்டி சில ஆவணங்களில் கையெழுத்திடுவதற்குடைய முயற்சியில் ஈடுபட்டதாக விசாரணை தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக லட்சுமி பிரியா பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். ஆனால் அந்த புகார் தொடர்பாக எந்த ஒரு வழக்கு பதிவும் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் பிறகு லட்சுமி பிரியா தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் தொடர்ச்சியாக தற்போது சிவகுமார் உள்ளிட்டோர் மீது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட சில பிரிவுகளின் கீழ் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. அதனை போலீசார் கைப்பற்றி இருக்கிறார்கள். சாலையில் அந்த லட்சுமி பிரியாவை இழுத்து செல்லக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படவில்லை. அடுத்த கட்டமாக கைது நடவடிக்கை எடுக்க வாய்ப்புகள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.